السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وبدعة ضلالة في النار. புகழ்ச்சியும் புகழ் அனைத்தும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே நிரந்தரமாகுக. ஸலாத் என்னும் கருணை, ஸலாம் என்னும் ஈடேற்றம் எம்பெருமானார் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மவர்கள், இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவதென துஆ செய்தவனாக, ஈதுல் மசாக்கிர் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பெருநாளான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஷங்கி பொருந்தி அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒருபுறம் இந்த மக்களை ஆளக்கூடிய அரசு, மறுபுறம் இயற்கையின் சூழல், வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு புறம் மாணவ செல்வங்கள் எல்லாம் தேர்வுகள் பற்றி ஒரு விதமான அச்ச உணர்வுகள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகமே ஒரு அச்சத்தை நோக்கி, ஒரு பயத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், காரணத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி வளர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறரை அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் இன்று சர்வதேச அளவிலே அச்சப்பட்டு கொண்டு வாழக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எந்த வழியிலாவது இஸ்லாமிய சமூகத்தை ஒரு கூட்டம் அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நாம் அஞ்ச வேண்டியவர்களா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியவர்களா? இல்லையே. ஆனால் ஏன் இந்த அச்சம்? நாம் யாருக்கும் அஞ்சாத சிங்கம்,
நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஞ்சானஞ்சர், மக்களால் புலி என்று போற்றப்பட்டவர், அல்லாஹ்வின் சிங்கம் என்று போற்றப்பட்டவர் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று போற்றப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் அஞ்சியவர்களா? இஸ்லாத்திற்காக, தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கே போனது அவர்களுடைய வீர தீர செயல்கள் எல்லாம்? எங்கே சென்றது? நம்முடைய உள்ளத்திலே ஏன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதில்லை? அருமையானவர்களே, எத்தனையோ சிறுபான்மையினராக இருந்த வல்ல அரசுகளை எல்லாம் மாற்றி அமைத்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். பாரசீகத்தை ஆச்சரியப்பட வைத்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். அருமையானவர்களே, எப்படி அவர்களால் முடிந்தது? ஏன் இன்று நம்மால் முடியவில்லை? எல்லாவற்றுக்கும் ஏன் நமக்கு பயம்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃப லஹு குல்லு ஷைஇன். யார் அல்லாஹ்வை அஞ்சவில்லையோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் இவன் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை பயப்படவில்லை என்று சொன்னால், தான் தோன்றித்தனமாக இருந்தான் என்று சொன்னால், நிச்சயமாக இவன் எல்லா வஸ்துக்களுக்கும் பயப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்நிலைக்கெல்லாம் என்ன காரணம் என்று ஒரு கணம் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அச்ச உணர்வு எதனால் ஏற்படுகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரொம்ப பாரதூரமான செயல் அல்ல. ஒரே ஒரு செயல் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். என்னவென்று சொன்னால், நாம் யாருக்கும் அஞ்சிய சமூகம் இல்லை. நம்முடைய கடந்த வரலாற்றுகளை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ இஸ்லாமிய வரலாறுகள் சுட்டி காட்டுவது போல் வீர தீரமிக்க சஹாபாக்களை பெருமானார் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். அவர்கள் என்ன அஞ்சினார்களா? சஹாபாக்கள் பயப்பட்டார்களா? பெருமானாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவரிடத்தில் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், பேணுதலான வாழ்க்கையின்மை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை, அல்லாஹ்வை அஞ்சுவது இல்லை. அருமையானவர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லும் பொழுது, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ தலா லஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பரிபூர்ணமான முறையிலே நம்பி சாலிஹான நல் அமல்களை செய்து வருகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை இந்த பூமிக்கு எப்படி நாம் ஆட்சியாளர்களாக மாற்றினோமோ, நிச்சயமாக நாம் இவர்களையும் ஆட்சியாளர்களாக நாம் ஆக்கி வைப்போம். இன்னும் அவர்களுக்காக இந்த பொருந்தி கொண்ட இந்த மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நாம் நிலைப்படுத்தி வைப்போம். எப்படி? அவர்களை நாம் நிலையாக ஆக்கி வைப்போம். இன்னும் அவர்களுடைய அச்சத்தை நிச்சயமாக நாம் அமைதியை கொண்டு மாற்றி விடுவோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை விஷயங்கள்? முதல்ல அல்லாஹ்வை பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொள்வது, இரண்டாவது நல்ல செயல்களை மட்டும் செய்வது. இந்த ரெண்டே ஒரு மனிதன் செய்து வந்தால் தன்னுடைய வாழ்க்கையிலே பேணுதலான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் முன்னாள் ஆட்சியாளர்களை போன்ற ஆட்சியை நாம் கொடுப்போம்.
முன்னால் வாழ்ந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது? அல்லாஹ்வை அஞ்சினார்கள், நீதமாக நடந்தார்கள், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வை முன்னிறுத்தினார்கள், ரசூலுடைய சட்டதிட்டங்களை முன்னிறுத்தினார்கள். அந்த ஆட்சியாளரை போன்று நாம் ஆக்குவோம். இன்னும் அவர்களை மார்க்கத்தில் பொருந்தி கொண்டவர்கள், அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆக்குவோம். குர்ஆன் வாக்குறுதி கொடுக்குது. இது எதற்காக? எந்த நிலையில்? யாரை கண்டு நாம் அச்சப்பட வேண்டும்? யாருக்கும் பயப்பட வேணாம். ஏன்? நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பேணுதலான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வை கொண்டு ஈமான், ரசூலை கொண்டு ஈமான், நம்முடைய பரிபூர்ண ஈமான், நல்ல செயல்கள். இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அவர்களை நாம் பொருந்தி கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைபெற செய்வோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இதற்கு நிறைய வரலாற்று உதாரணங்கள், இஸ்லாமிய சமூகம் கண்ட எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள், உதாரணங்கள், இவை அனைத்தும் நமக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாடம். ஆனா என்ன செய்யறதில்ல தெரியுமா? புறந்தள்ளி விடுகிறோம். வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய பயானில் கேட்கிறோம், அல்லாஹ் 2 காது கொடுத்திருக்கான், ஒரு காதுல வாங்குறோம், மறு காதுல விட்டுறோம். என்ன இல்ல, அந்த அச்ச உணர்வு, ஒரு அல்லாஹ் மீது உண்டான ஒரு பயம், இதுவெல்லாம் எடுபட்டதின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் நாம் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கோம். எல்லா வஸ்துக்களுக்கும் கொஞ்ச நஞ்ச பயம் இல்ல. அவன் வந்தா நம்மளை அழிச்சிருவானோ, இவன் வந்தா இந்த ஆபத்து ஏற்பட்டுருமோ, என்ஆர்சியை கொண்டு வந்துருவானோ, சிஏஏ கொண்டு வந்துருவானோ, அது செஞ்சிருவானோ, இது செஞ்சிருவானோ. ஏன் பயப்படுற? பயந்த சமூகமா இந்த சமூகம்? அல்லாஹ்வை அஞ்சிய சமூகம் இது. அல்லாஹ் காட்டிய வழியின் பிரகாரம் வாழ்ந்த சமூகம் இது. பெருமானாருடைய சுன்னத்தை எடுத்துக்கொண்ட சமூகம் இது. எதற்காக பயப்படணும்? ஏன் உள்ளத்தில் அச்சம்? அச்சத்தை தவிர்த்து நிமிர்ந்த நில். இஸ்லாம் சொல்லுதாதான். வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். எருமுக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்த களம். ரோமர்கள் எல்லாம் தோல்வியை தழுவி அந்தகியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, எருமுக் போர்ல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் தோல்வியை கொடுத்த உடனே கிறிஸ்தவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் எருமுக் யுத்தத்தில். அந்த நேரத்தில் அந்தகியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தங்கறதுக்காண்டி போறாங்க. அப்போ போகும் பொழுது மன்னர் ஹிர்கல் கேட்கிறார். மன்னர் என்ன செய்யறான்? ஹிர்கல் ஒரு கேள்வி கேட்கிறார். படையெல்லாம் பார்த்து கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்டாரு? ஏம்பா, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தான். சஹாபாக்களை பார்த்து சொல்றார், அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தான். நம்மகிட்டையும் படை பலம், பணபலம் எல்லாமே இருக்கு. நிறைய கேடயங்கள் இருந்துச்சு. எத்தனையோ குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் வச்சிருந்தோம். ஆனா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு இல்லை. ஆனா எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க? இவ்வளவு கூட்டம். நம்ம எப்பவுமே அல்ல எதிரிகளை அதிகமா தான் காட்டுவான். எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு விதமான அச்ச உணர்வை போடுவான் எதிரிகளுக்கு. ஏன்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ஆதரவு இருக்கு. பயப்படாம தான் தோன்றித்தனமா தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு எல்லா பாவமான காரியத்தை முன்னின்று செஞ்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய ஆதரவும் கிடைக்காது, அல்லாஹ் பொருத்தமும் கிடைக்காது. நாட்டில் கேள்விப்படாத பல்வேறு சோதனையும் ஏற்படதான் செய்யும். ஆனா சஹாபாக்கள் அந்த நிலை இல்லை. ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் எர்முக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம். போர்லாம் முடிச்சு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு ரோமபுரி மன்னரை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தாக்கத்தை, ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழும்புது. யாரு கேட்கிறா? மன்னர் ஹிர்கல் கேட்கிறாரு. ஏன்பா, நம்மள மாதிரி அவங்களும் மனுஷன் தானே, அவனும் மனுஷன் தானே, அவங்க மட்டும் எப்படி வெற்றி பெற்றாங்க, நம்ம ஏன் தோல்வியை தழுவணும்? என்ன காரணம்? தேர்தலில் தோய்த்து போயிட்டா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அனைத்து மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? தலைவர் கேட்பார். எப்படி கேட்பாரு? ஏன் தோல்வியில் என்ன காரணம்? இந்த தொகுதியில் ஏன் தோத்துட்டான்?
தோல்விக்கு என்ன காரணம்? யார் ஒழுங்கா வேலை செய்யல, உடனே கட்சியை விட்டு தூக்கு. இது அரசியல். இதே அரசியல் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இருந்துச்சு. இந்த அரசியலை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெற்றி பெற்ற பிறகு வெற்றிக்குண்டான இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தோல்வியை தழுவின ஹிர்கல் மன்னன் கேட்கிறார், அவங்கள மனுஷன் தானே, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் தோத்து போனாங்க, நம்ம ஏன் தோத்தோம்? அப்போ காரணம் கேட்கும் பொழுது ஒரு முதியவர் எந்திரிக்கிறார், ஒரு வயதானவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு மன்னர் ஹிர்கலை பார்த்து சொன்னார், ஹிர்கலே, நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் நன்மையான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்றாங்க, தீமையான விஷயத்தை மக்களை விட்டு என்ன செய்றாங்க, தடுக்கிறாங்க. இறைவனுடைய வாக்குறுதி ஒப்பந்தம் இருக்கு பத்தியா, அந்த ஒப்பந்தத்தெல்லாம் சரியா என்ன செய்யற, நிறைவேற்றாங்க. எந்த காலத்திலும் அவர்கள் என்ன செய்யறதில்ல, ஒப்பந்தத்தை மீறதில்ல. இந்த செயல்கள் எல்லாம் முஸ்லிம்களாகி அவளிடத்தில் இருந்தது. அதனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டார்கள். நம்ம கிட்ட அது இல்ல. நம்ம என்ன செய்யறோம், பாவமான காரியத்தை ஈடுபடுறோம். போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு அந்த வயோதிகர் சொல்லிட்டு இருக்கார், மன்னத்தை பார்த்து பேசுறார். போர் நடக்க முதல் நாள் இரவு நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? மதுவுடைய விருந்து வச்சோம். மது விருந்து வைக்கப்பட்டுச்சு, பல்வேறு விதமான நாட்டிய நடனங்கள் நடைபெற்றுச்சு. இதுவெல்லாம் நம்முடைய தோல்விக்கு காரணம். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? போர் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் நோன்பு வச்சாங்க, அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சாங்க, நன்மையான காரியங்கள்லாம் செய்றாங்க. இன்னும் அவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்தானோ தடை செய்யப்பட்ட அனைத்தையும் விட்டு தவிர்த்திருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சோம்? எல்லா பாவமான காரியமும் செஞ்சோம், நாம என்ன செய்யல, நம்மளால என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியலன்னு சொல்லி மன்னர் ஹிர்கல்ட்ட அந்த முதியவர் பெரியவர் ஃபாதிரியார் சொல்றார். இதை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாம, முஸ்லிம்கள்ட்ட இப்படி ஒரு பேணுதலான வாழ்க்கையா, இப்படியா முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? ரோமபுரி மன்னன் இப்படி ஒரு ஆச்சரியப்பட்டான். ஏன்? முஸ்லிம்கள்ட்ட இதான் வாழ்க்கை. நன்மையான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, தீமையான விஷயத்தை விட்டு தடுப்பாங்க. தாங்க தீமையான காரியம் துணை போக மாட்டாங்க, ஒப்பந்தத்தை மீற மாட்டாங்க, வாக்குறுதி கொடுத்தா சரியா நடந்துக்குவாங்க. இந்த வாழ்க்கை இது ஒரு பேணுதலான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் இருந்தால் யாருக்கும் எண்ணிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், உலகத்துல உள்ள வஸ்துக்கள் எனக்கு என்ன இல்ல, ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கான். எந்த நல்லவான காரியம், எந்த காரியத்தை செஞ்சாலும் என் ரப்ப முன்னிறுத்தி செய்யறேன். நான் ஹராமான எந்த காரியத்தையும் செய்யல, எல்லா காரியத்தையும் ஹலாலான காரியமா செய்யறேன். என்னுடைய ரப்புக்கு முன்னால் அனைத்தும் நான் கீழே என்ன தூக்கி போட்டுறேன், என் ரப்பு தான் எனக்கு என்ற பேணுதலான ஒரு வாழ்க்கை சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் ஒவ்வொரு போரிலும் வெற்றியை கொடுத்தான், ஒவ்வொரு போரிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரெண்டு விஷயத்துல முதலாவது விஷயம் என்ன, இன்னைக்கு முழு சமுதாயமும் தோல்விக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, பேணுதலான வாழ்க்கை இல்லாதது, தன்னை சீர்திருத்தி கொள்ளாதது. குர்ஆன் தெளிவா சொல்லுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், நீ திருந்தாதவர் இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், எந்த சமூகத்தையும் மாற்றி அமைத்து விட முடியாது. அல்லாஹ் தெளிவா சொல்றான் குர்ஆன்ல, ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நம்மில் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை, மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை இந்த சமூகத்தை என்ன செய்ய முடியாது, திருத்திடலாம் கனவுல கூட நினைக்க முடியாது. முதல்ல என்ன செய்யணும், மாற்றம் எண்ணிலிருந்து வர வேண்டும், மாற்றம் எண்ணிலிருந்து வர வேண்டும். நான் என்ன செய்யணும், அல்லாஹுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், பேணுதலான வாழ்க்கை என்னிடத்துல இருக்கணும்.
நான் இருந்துட்டு தான் என்ன செய்யணும், சமூகத்தின் பக்கம் போகணும். எங்கிட்ட பேண்டுதல் இல்லை, எங்கிட்ட சொல்லு மட்டும் இருக்கு, செயல் இல்லை. இப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் அஞ்சி கொண்டுதான் இருக்கும், இந்த சமூகம் பயந்துதான் வாழ வேண்டும். அருமையானவர்களே, அப்போ என்ன வேணும் நம்மள்ட்ட? பேணுதலான வாழ்க்கை. பிறருக்கான வாழ்க்கை அல்ல, அல்லாஹுக்கான வாழ்க்கை. நான் வாழ்றேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். பெரியவங்களா மரியாதை செலுத்துவேன், குழந்தைகளா அன்பு செலுத்துவேன், குழந்தைகள்கிட்ட பாசமா நடந்துக்குவேன், பெற்றோர்கள்ட்ட முகமன் கொடுத்து பேசுவேன், பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வேன். இதுதான் பேணுதலான வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை சந்தித்தால் சலாமோடு சந்திப்பேன், இது பேணுதலான வாழ்க்கை. பெரியவங்களா கண்ணிய மரியாதை, ஆலிமுலமாக்களா கண்ணிய மரியாதை, இதுதான் பேணுதலான வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அல்லாஹ் பயப்படுறேன். என்ன அல்லாஹ் பார்க்கறான், என் அமல் அல்லாஹ் பார்க்கறான். நான் என்ன செய்யல, யாருக்கா முகஸ்துதிக்காக எதுவும் செய்யல, அல்லாஹ்வுக்காக செய்யறேன். இந்த நிலை ஒவ்வொரு மூமினிடத்திலும் ஏற்படுமையானால் என்ன செய்ய வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம், எந்த ஆட்சியாளருக்கும் பயப்பட வேண்டாம், எந்த அரசியலுக்கும் பயப்பட வேண்டாம். அல்லாஹுக்கு நீ பயப்படு, அல்லாஹ் எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்து காலறையில போடுவான். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் துஆ. குர்ஆன் தெளிவா சொல்லுது, அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ வ ஜஅலக்கும் குலஃபாஅல் அர்த் ஐலாஹும் அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய கஷ்டம் போக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் அழைத்தால் அவனுக்கு அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து அவனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார்? ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கலீலம்மா ததக்கரூன், சிந்திப்பது குறைவானவர்கள் தான் சிந்திப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சமூகத்தில், அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு துஆ என்பது மிகப்பெரிய ஆயுதம். துஆ என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த துஆவின் மூலமாகத்தான் சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்தை துஆவின் மூலமாக கொண்டு வந்தார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய வாழ்க்கையிலே உங்க எல்லாருக்கும் தெரியும், கொடுங்கோல அரசனான ஃபிரௌனுடைய வாழ்க்கை. ஒரு கட்டத்தில், அதாவது எல்லையை மீறியும் பொழுது, எல்லா நபிமாரும் அப்படித்தான், எல்லையை கடக்கும் பொழுதுதான் என்ன செய்வாங்க? துஆவை செய்வாங்க. எல்லையை கடக்கும் பொழுதுதான் அவர்கள் பத்வாவும் செய்வார்கள். ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியம் அதாவது அவனுடைய அழிச்சாட்டியம் மேலோங்கி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்காக என்ன செய்யல, எந்த காலகட்டத்திலும் துஆ செய்யல. என்ன கேட்டாங்க தெரியுமா? இறைவா, ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தார்களுக்கும் இந்த உலகத்தை நீ என்ன செஞ்சிருக்க? எல்லா செல்வ வளத்தையும் கொடுத்து அலங்காரமா நீ ஆக்கி வச்சிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அதனால அவன் என்ன செய்யறான்? வரம்பு மீறி நடந்துட்டு இருக்கான். தன்னையே ரப்புன்னு சொல்றான், தன்னை ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான், வரம்பு மீறி நடக்கிறான். அநியாயமான முறையில் கொலை செய்யறான் குழந்தைகளை. ஆண் பிள்ளைகளா இருந்தா உடனே கொலை செஞ்சிருவான். ஏன்? அவனுடைய ஆட்சியினுடைய ஆபத்து ஒரு ஆண் பிள்ளையால் தான் ஏற்படும் என்று குறிக்காரர்கள் சொல்லிட்டாங்க, ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அதனால பத்வா எப்ப செய்யறாங்க? ஒரு எல்லையை கடந்து ஒரு வரம்பு மீறிய நிலையில் தான் அவங்க என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தெல்லாம் நீ அவன்கிட்ட கொடுத்துட்ட, வரம்பு மீறிட்டான். வரம்பு மீறி நடக்கிறதுனால இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செஞ்சுட்டு வரான். யா அல்லாஹ், இதனால மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? உன்னுடைய பாதையை விட்டு வழி தவறிட்டு போயிட்டு இருக்காங்க. எனவே அவனுடைய செல்வங்களை நீ அழித்து விடு, அவனுடைய நெஞ்சத்தை நீ கடினமாக்கி விடு, அவனுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை அவன் பார்க்காத வரையில் இறைவா உன்னை யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. துஆ செஞ்ச பிறகுதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு ஒரு முடிவு கட்டினான்.
அல்லாஹ் சொன்னா, மூசாவே உன்னுடைய கையில வச்சிருக்க தடி எடுத்து என்ன செய், நைல் நதியில் அடிச்சா உனக்கு ஒரு பாதை வரும், நீ தப்பிச்சுக்க, நான் மத்தவங்களை பார்த்துக்கிறேன். அருமையானவர்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவுக்கு அல்லாஹ் உடனடி பதில். என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவுக்கு ஏன் அல்லாஹ் உடனே பதில் அளிச்சான்? நிச்சயமா அவங்கள்ட்ட இருந்த இறையச்ச உணர்வு, பேணுதலான வாழ்க்கை, அவளிடத்தில் இருந்த உண்மையான இறைவனுடைய உண்மையான உணர்வு, ஈமான். உடனடியா அந்த துஆவுக்கு பதில். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இது நபிமாருடைய வாழ்க்கையில. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பத்ருகலாம், பத்ரு யுத்தம். பத்ரு யுத்தத்துக்கு முதல் நாள் இரவு பெருமானார் துஆ செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை குறைவு, குஃபாருடைய எண்ணிக்கை அதிகம், நீ வெற்றியை கொடுக்கலன்னு சொன்னா ஒன்னு அல்லாஹ்னு சொல்றது கூட இந்த உலகத்துல பூமியில் ஆள் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய பலன் உடனே அல்லாஹ் காமிச்சான். மறுநாள் நடந்த பத்ருடைய போர்ல இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் வெற்றி. அருமையானவர்களே, இதுவெல்லாம் ரெண்டு விஷயத்தால. ஒன்னு சஹாபாக்கள்கிட்ட இருந்த பேணுதலான வாழ்க்கை, ரெண்டாவது விஷயம் அவர்கள் கேட்ட துஆ. அருமையானவர்களே, இந்த ரெண்டும் ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் தெளிவாக நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், ரெண்டே ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு உலகத்தில் யாரை கொண்டு பயப்பட வேண்டாம். குர்ஆன் தெளிவா அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் யார்? அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். நாம் நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய இறை நேசர்னா அவுலியாக்கள் மட்டும் இல்ல, வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் அவுலியாக்கள் தான். வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் அவுலியாக்கள் தான். எப்படி தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எப்போ நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய உள்ள உணர்வு, உச்சபட்சமான உணர்வு, எந்த காரியம் செய்தாலும் ஏறப்பு என்னை பார்க்கிறான், நான் யாரை கண்டும் பயப்படல, எனக்கு யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ரப்பு என்ன பார்க்கிறான், நான் செய்யக்கூடிய எல்லா செயலையும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், நான் அவனை அஞ்சுறேன், அவனை நான் பயப்படுறேன். இந்த உணர்வோடு எந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமோ அவரும் அவுலியா. நீ அவுலியாக்களை தேடிலாம் எங்கேயும் போனா, ஒவ்வொரு மூமினும் அவுலியாக்கள் தான். இந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அவுலியாக்கள் தான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் என்ன செய்றாங்க, இஸ்லாமிய தூது அனுப்புறாங்க, கடிதம் மூலம் அனுப்புறாங்க. கடிதம் மூலமாக எல்லாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யறாங்க. அப்போ இந்த கடிதத்தை வாங்கிய எல்லா மன்னர்களும் பார்க்கறாங்க. சிலர்கள் ஆதரவு கொடுக்கறாங்க, சிலர்கள் அந்த கடிதத்தை அசால்ட்டா தூக்கி போட்டுறாங்க. ஆனா கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ மன்னர் அந்த கடிதத்தை வாங்கி கிழிச்சு போட்டான். அல்லாஹ் அதுக்குண்டான பலன் என்ன தெரியுமா? அவனுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், தூக்கி எறிஞ்சான். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்புக்கு பதிலளிப்பது அவசியம். கடிதம் அனுப்புறது ஒவ்வொரு நாட்டுடைய கடமை. இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக வேண்டி பெருமானார் அனுப்பிய அந்த கடிதத்தை எல்லா மன்னர்களும் என்ன செஞ்சாங்க, வாங்கி சிலர்கள் பார்த்தாங்க, சிலர் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா கிஸ்ரா என்ன செஞ்சா தெரியுமா? அப்படியே வாங்கி கிழிச்சு எறிஞ்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உட்கார்ந்து துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் கிஸ்ராவுடைய ஆட்சியை கிழித்தெறிவாயாக. உடனே ஆட்சி அல்லாஹ் என்ன செஞ்சான், அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டான். பெருமானாருடைய துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆ. அருமையானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வெற்றியும் ஒரு மனிதனுடைய அச்சமும் பயமும் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு, பேணுதலான வாழ்க்கை உடையவர்களுக்கு, மேலும் அல்லாஹ்விடத்திலே எல்லா நிலையிலும் தன்னுடைய நிலையை அறிந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த காலத்திலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை. எந்த காலத்திலும் இவரை அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ்
என் நிலையிலும் இவர் என்ன செய்வதில்லை, கைவிடுறதில்லை. இதை சஹாபாக்களுடைய வாழ்க்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக. ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.